ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் வெடிக்காத குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முகிலன். இது குறித்த விவரங்கள் தற்போது, அதாவது நேற்று இந்த ஜெய்சல்மார் பகுதி, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மார் பகுதியில் இந்திய விமானப்படையினர் ஒரு ஏவுகணையை நடுவானில் தாக்கி அளித்தனர். தற்போது அந்த ஏவுகணையோட பாகங்கள் தற்போது பொதுமக்கள் அங்கு கண்டுபிடித்துள்ளனர். அதாவது பொக்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்லா என்ற கிராமத்தில் தான் அந்த ஒரு பாகத்தை அவர்கள் கண்டறிந்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்கள் இதை கைப்பற்றி இது என்ன மாதிரியான ஏவுகணை என்பதை அவர்கள் ஆய்வு செய்வர். இது போல, அதாவது நேற்று இரவு முதல் குறிப்பாக இந்த ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்கள் மீதுதான் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு தக்க பதிலடியாக இந்த ஏவுகணைகளாக இருக்கட்டும் அல்லது ட்ரோன்களாக இருக்கட்டும் அவை முற்றிலுமாக தடுக்கப்பட்டு தகர்க்கப்படுகிறது. அதில் தாக்கி அளிக்கப்பட்ட அந்த விமானத்தின் ஒரு பாகம்தான் தற்போது நாம் காட்சிகளில் பார்த்து வருகிறோம். தற்போது இதை அவர்கள் கைப்பற்றி இது என்ன மாதிரியான ஏவுகணை, இது எவ்வளவு தூரம் எல்லாம் பயணிக்கும் போன்ற அந்த தகவல்களை இதில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த விசாரணையில் தெரிய வரும். மோனிஷா, இது என்ன மாதிரியான ஏவுகணை அப்படின்னு யூகிக்கப்படுகிறது முகிலன்? அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் என்னென்ன மாதிரியான பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது? மோனிஷா, நேற்று முதல் பாகிஸ்தான் அந்த ஃபத்தக் என்ற அந்த ஏவுகணையை பயன்படுத்திதான் அவர்கள் தங்களது தாக்குதலை தொடங்கி இருக்கின்றனர். இதற்கு முன்பாக அவர்கள் சீனாவிலிருந்து வாங்கப்பட்ட PLE-5E ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் தற்போது அவர்கள் ஃபத்தக் என்று நெடுந்தூரம், அதாவது PL-5E ரக ஏவுகணைகளை விட அதிக தூரம் பயணிக்கக்கூடியது இந்த ஃபத்தக் ரக ஏவுகணைகள். தற்போது அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த தற்போது நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படம், இது ஃபத்தக் ரக ஏவுகணையா அல்லது வேறேதும் ஏவுகணையா என்பது அந்த விசாரணைக்கு பின்பே தெரிய வரும். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.